ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் நியூ vlog. இன்றைக்கி நம்ம பள்ளிப்பாளையத்துலேருந்து ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஸ்டெம் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் தொழில்நுட்ப பூங்காவுக்கு போக போகிறோம். அங்கே போயிட்டு எதுவுமே தெரியாது, ஃபுல்லாக பிளாங்காக தான் இருக்குது. எவ்வளோ டிக்கெட்டு, அங்கே எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. ஆல்ரெடி போயிட்டு வந்தவங்க நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, அதனால் போகிறோம். அங்கே போயிட்டு எந்தளவுக்கு இருக்குது, யாருக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 8.5 கிலோமீட்டர் தான் இருக்குது அந்த ஸ்பாட்டுக்கு. இப்போ மேகமரம் எப்படி தெரியுது சார்? வீட்டு வசதி வாரியமா போ, இதுக்குள்ள தான் டெம்பர் வச்சு. மக்களே, இப்போ வந்து நம்ம ஸ்டெம் பார்க் வந்துட்டோம். வெளியே இருந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சிம்பிளாக இருக்குது. உள்ளே போனால் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. இப்போ வந்து நம்ம உள்ள ஸ்டெம் பார்க் வந்துட்டோம். இந்த ஸ்டெம் பார்க் கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போது நம்ம ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டரில் இருக்குது. காசிப்பாளையங்கிற ஊருக்கு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து அது உள்ளே வருது ஒரு 1/2 கிலோமீட்ரு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, இங்கே தான் பூமி உருண்டை இருக்குது, தட்டி விட்டான், அதனால் சுற்றி இருக்குது சூப்பராக. ஓகே, எத்தனை நாள் கூகுள் எர்த்துலேயே பார்த்துட்டு இருக்கிறது. அதனால் சைனா, ரஷ்யா, கீழே அண்டார்டிகா இருக்கான்னு பார்க்கலாமா? ஆஸ்திரேலியா இருக்குது. அண்டார்டிகா எங்கே இருக்கும்? ஆமாம், கீழே தானே இருக்கும். பப்புவா நியூகினியா. இதெல்லாம் வந்து நம்ம பேக் பேக்கர் குமாரான ட்ராவல் பிளாகை பார்த்து தான் இந்த கண்ட்ரியெல்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். எடுத்து இப்படி வைக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் இது என்னன்னு பார்க்கல. எங்கடா எதையுமே காணோம். பி ஸ்கொயரு, ஏ ஸ்கொயரு, இது என்ன சி ஸ்கொயரா? இப்படி நமக்கு வேறு மேக்ஸ் எல்லாம் தெரியாது ஒன்றும். இது என்னது? ஓகே, இது என்னன்னா ஒரே டைமில் சுற்றணுமாமாடா மூணையும். ஓகேவா? இப்போ இது இரும்பு வந்து கடைசியாக நிற்குமாமா, வெயிட் அதிகம். இது அக்ரிலிக் வந்து வெயிட்லெஸ்ஸு. ஸோ அது வந்து 2ஆவதாக நிற்கும்னு சொன்னாங்க. ஓகேவா? இப்போ அது ரெண்டையும் ஒட்டுக்கா நீ சுற்று விடு. ஓகே, நின்றுச்சு. அது 2ஆவது நிற்கும்னு நினைக்கிறேன், அலுமினியம். ரெண்டும் ஒரே நேரத்தில் நிற்கிது. கடைசி இது ரெண்டும் ஒரே நேரத்தில் நின்றுச்சுடா. இந்த பிளேட்டில் ஒரு பக்கம் கிளியும் இன்னொரு பக்கம் கூண்டு இருக்குது. ஸோ நம்ம இதை வேகமாக சுற்றிடும் போது அந்த ஒரு இல்யூஷன் மாதிரி இருக்கும், நம்ம கூண்டுக்குள்ள கிளி இருக்கிற மாதிரி இருக்கும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அதை படிச்சுங்க. நான் போய் சுற்ற போகிறேன். கூண்டுக்குள்ளே பறக்கிற மாதிரி இருக்குது கிளி. பண்ணிடாதே, கீழே இறங்கிடுற மச்சான். சரி, ஆக்சிடென்ட் ஆனாலும் அப்படியே ரெக்கார்டிங் எடுத்துரு. ரொம்ப ஹைட் ஏறிடுனா. ஓகே, விட்டு அப்படியே கையில வலிக்குதுடா, விட்டு. போட் படத்துல வச்சு இப்படிதான் போனேன், ஹெலிகாப்டர் மேல ஏறி. நான் ஓகே சொன்னதான் விடணும். விட்டுட்டா விட்டு. இங்கே எதுவும் வச்சிருக்காங்க, பார்க்கலாம். ஐயோ, இங்கேயும் பேப்பர் எதுவும் வைக்கல. இந்தாண்ட பார்க்கணுண்டா. இருடா நான் பார்க்கணுண்டா. எங்கடா தெரிலடா, கண்ணை நவுத்துறான், மூஞ்ச நவுத்துறான். தெரிலடா, கை வச்சு அடிச்சிடியா? தலைகீழ காட்டுதுடா. இல்லையா? என்னடா இது, ஏதோ வித்தியாசமாக காட்டுது. சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயரு, ரெக்டாங்கிள்னு வந்து கற்றுக் கொடுப்பாங்களே வடிவங்களை. ஓகே, வா, இது பாருங்கள், டிகிரி செம. இது பாருங்கள், இது எத்தனை டிகிரி இருக்குன்னு சொல்லு? 45 டிகிரி. இது 60யா? சரி, ஓகே. இது பாருங்கள், 90 டிகிரி. கலரு என்ன, இதெல்லாம் நோட்டீஸ் போர்டில் அப்படியே ஒட்டினாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா அப்போ தான் தெரியாதவங்க கூட அதை பார்த்து படித்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க என்ன தான் இருக்குன்னு. நான் பார்க்குறேன் எப்படி தெரியுதுன்னு. நவரு, இது வந்து எல்லோ ரெட்டு மட்டும் வச்சு பார்க்கலாமா? ப்ளூ ரெட்டு. வா வா, வேறு லெவலில் இருக்குது. தெரியுதுங்களா இப்போ வித்தியாசம்?
இது என்னது சோபா? இதுக்கும் இல்லை. இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. ஸ்கூல் குழந்தைங்க யாராவது இருக்காங்க இங்கே பக்கத்தில் இருக்கீங்க, இந்த ரீஜனுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே கூட்டுவாங்க. ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் வந்து இப்போ நாளைக்கு நம்ம தியரட்டிக்கலாக படிக்கிறோம் அப்படின்னா இதை ரெஃபரன்ஸாக தான் நம்ம மைண்டுக்கு கொண்டு வருவோம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இன்னும் நிறையா இருக்குது, அதை போய் பார்க்கலாம். தூக்க முடியுதா? என்னடா அது பார்க்கில் பார்க்கறதுக்காக வச்சுருக்காங்களா இல்லை அவங்க ஏதாவது தண்ணி போயிட்டுருக்கு பைப் வச்சுருக்காங்களா? மலையை அளக்கும் கருவியா? ஸோ இது படிச்சுங்க, இது எப்படி அளக்கிறதுன்னு தெரில. ஸோ இது மழை வந்தால் இதில் ஃபில்டர் ஆகி உள்ளே ஸ்கேல் இருக்குமா என்னன்னு தெரில. இது எதுக்கு? எப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கப்பா கமெண்ட்டில். கப்பலாக இருக்குமா? கப்பல் ஓட்டுறதுக்கு ட்ரைனிங்காக இருக்குமா? ஒரு மின்சாரம் எடுப்பாங்களா இதுலேருந்து? சயின்ஸு இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பால் இருக்கும். அப்படி போயிட்டு இப்படி இழுத்து விட்டோனையும் அது ஸோ அது நிற்காமல் அடுத்தடுத்து இது பாஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கோம் இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து 2 தான் இருக்குது. நிறைய கட் ஆகிடுச்சு தானே இதோட வயது. இதெல்லாம் கட்டாகி கிடக்குது. இது பாடுறா, இது வேறு லெவல்ரா. இதெல்லாம் வந்து நிறைய வியூஸ் போகும் இன்ஸ்டாகிராமில். அதுதான்டா இப்போ பால் போட்டோன்னா இது வந்து அந்த பாலை எடுத்துக்கிட்டு அடுத்தது இங்கே போய் இதுக்கு கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அது அப்படியே அந்த எல்லா இடத்துக்கும் பாஸ் ஆகிட்டு அங்கே பாரு, அங்கே நிற்கிது பாரு பால். சரிதான். இது பாருறா, இங்கே பாரு கிட்டார். நான் பார்க்கலையே. வா போடு. என்ன பண்ணும்? ஜெயராஜா அங்கே பாரு கிட்டார்லாம் வாசிக்கிறான். ஆனால் இது கொஞ்சம் டம்மியாக தான் இருக்குது. பார்க்க ரொம்ப வெயிட்டாக இருக்கனால சரியாக சவுண்டு கேட்க மாட்டேங்குது. என்னடா இது? இங்கே போடுறோம். எவ்வளோ தூரத்துக்கு போகுது? கிணறு மாதிரி. ஓ, நம்ம சலூன்லலாம் பார்த்தோம்னா ஆப்போசிட்டில் 2 கண்ணாடி வச்சுருப்பாங்க. ஸோ அது அப்படியே நிறையா பிம்பமாக போயிட்டுருக்கும்ல. ஆக்சுவலாக கண்ணாடி எங்கேயோ வச்சுருக்காங்க. கீழே கண்ணாடிக்குதுடா. ஏய் சூப்பரா. ஒருத்தரா வேற லெவல்ரா. வேற லெவலில் இருக்கு. எவ்வளோ தூரம் போகுது? இந்த ஐ படத்தில் வரும்லடா ஒரு சீனு. பார்த்து எங்கேயாவது இடிச்சுக்காத, பார்த்துவான். எங்கடா நிறைய இருக்க மாட்டேங்குதுடா. போயிட்டே இடிச்சுக்க போறோம். இந்த போகோ சேனல்னு ஒண்ணு இருக்கும்ல, அதுல வந்து ஏதோ ஒரு ஷோ போடுவாங்க, சூப்பரா இருக்கும். கடைசியில வந்து தண்ணியில நிறைய கட்டை இருக்கும், அது மேல தாழ போவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டோரு, மேஜிக்கல் டோர், இந்த சந்தானம் டிடி ரிட்டர்ன்ஸ்ல கூட வந்துச்சுல்ல, அதே மாதிரியே இருக்கு. நம்ம கொஞ்சம் பார்த்துதான் எது கண்ணாடி எது வந்து ஒரிஜினல் அப்படின்னு எதுவுமே தெரியல. அவன் பாரு ஒருத்தன் பம்பிட்டே போயிட்டு இருக்கான். ஓ சூப்பர். நான் இந்தாண்ட போயிட்டு இருக்கேன்டா, வெளியே வர்றேன். க்யூர் பாயிண்ட்டு, ஏதோ மிதிக்கணும் மாட்டேங்குது, எதுவும் ஒர்க் ஆகல. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நிறையா இருக்குடா. என்னது இது? தெரியல. வண்ண நிழல்களா? ஷேடோஸ் தெரியுது. இங்கே பாரு 2-3 ஷேடோ தெரியுது. இங்கே நீ போய் நில்லு. 3 ஷேடோ தெரியுதுடா. ரெட்டு, ப்ளூ, RGB. ஹெட் ஆன் லேட்டரா? இது அந்த பாப்பா வரும். அந்த பாப்பா என்ன சொல்லு. நீ இந்தானே வாடா, இந்தாண்ணா வெளியே வாடா. உள்ள கேன்டீன் இருக்காமா, நம்ம போயிட்டு தண்ணி தான் குடிக்க போகிறோம். இங்கே இருக்கடா ட்ரிங்கிங் வாட்ரு. எந்த வித எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் உள்ளே வந்து ஒவ்வொரு முன்னாடி வந்து அந்த சயின்ஸ் ஓரியன்டாக அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ உள்ளே வர வர அந்த கண்ணாடிலாம் நிறையா வச்சு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி அது பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒவ்வொரு விஷயமும் அது போக போக ரொம்ப நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியுது. இப்போ வந்து நம்ம
இது மட்டும் இல்லாமல் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நிறையா ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. முன்னாடியுமே இதே மாதிரி தான் இருந்துச்சு. டிஜிட்டல் பிளானட்டோரியம் தான் போகிறாங்க. நம்மளும் வந்து முன்னாடி போய்ட்டு இதுக்கு தனியாக இண்டிவிஜுவல் டிக்கெட் வாங்கணும். வசந்த் வந்து டிக்கெட் வாங்க போயிருக்கான். இப்போ வந்து ஒரு ஆளுக்கு வந்து 40 ரூபா வாங்கிட்டு வந்தோடனே நம்ம உள்ளே போகலாம். டிக்கெட் ஏசி ஹால். சினிமா தேட்டர் மாதிரியே இல்லை. எங்கே தெரியும், மேலே தெரியுமா? 20 ரூபாய்க்கு என்ன ஒருத்தரா 20 ரூபாய்க்கு என்னடா எடுத்து போச்சுன்னு ஒருத்தன் பக்கத்துல இருந்து கத்திக்கிட்டே இருக்கா ரொம்ப நேரமா. ஃப்ரீ ப்ரமோஷன். 2004 ஆண்டு உதவி கண்காணிக்க விண்கலத்தை அனுப்பினர். இந்த வாகனம் முதலின் மேற்பரப்பில் மில்லியன் கணக்கான மில்லியன் விண்மீன் திரள்கள் உள்ளன. அவை வெவ்வேறு அளவுகளில் உள்ள அண்டங்கள் பழைய நட்சத்திரங்களால் ஆனது. இந்த வளர்ச்சி தற்போது வரை தொடர்வதுடன் வேகமாகவும் அதிகரித்து வருகிறது. நாம் என்ன கற்றுக்கொண்டாலும் ஷோ முடிஞ்சது. இப்போ உள்ளே போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா, இப்போது நம்மளோட ஸ்பேஸில் இருக்க சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிளானட்டு, அதோட நேச்சரு, ஸோ அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தொடங்குச்சு, ஸோ இந்த மாதிரி வந்து அப்புறம் சில நட்சத்திரங்கள் பற்றி விவரமாக சொன்னாங்க. ஆக்சுவலாக செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் உள்ள வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி, இருந்தாலும் இந்த வீடியோவுக்கு காட்டுறதுக்காக நான் கொஞ்சம் எடுத்தேன். என்னென்னா கிட்டத்தட்ட 360 டிகிரியில் இருந்துச்சு ஸ்க்ரீனு. உள்ளே போனோடனையும் எங்கடா ஸ்க்ரீனு எல்லாம் சேர் மட்டும் தான் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நானும் எதிர்பார்த்தேன். அப்புறம் மேலே இருந்துச்சு ஸ்க்ரீனு. ஸோ அப்படி அது என்னவா இருந்துச்சுன்னா, நம்ம உள்ளே போய் உக்காந்தோடனையும் நமக்கு முன்னாடியும் இருந்துச்சு அந்த சப்ஜெக்ட்டு, நம்மளை சுற்றி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு ரியல் பிளேஸில் நம்ம போய் இருந்தால் எப்படி இருக்குமோ, ஸோ அந்தளவுக்கு இருந்துச்சு. ஏசி ஹால் தான், ரொம்ப 4 ஏசி போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு செமையாக ரெடி பண்ணியிருந்தாங்க. தியேட்டர் ரேஞ்சுக்கே ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. தஞ்சாவூர் பொம்மை விடு விடு, நல்லா கீழே இல்லை எழுடா இன்னும். விடு விடு, சூப்பரா. தலைவா சாய்துரா சாய்துரா போச்சுடா போச்சுடா ஏடா சாய்ந்து தலைவன் சாஞ்சிட்டாங்க இந்த நேரத்தில். நம்ம தான் சாச்சிட்டோமா? ஓகே, இதெல்லாம் பார்க்கலடா. எங்கடா பார்க்கலாம், எங்கடா பார்த்தேன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். மாவாட்டுறது மாதிரி. ஏய் வேற லெவல்ரா. லெஃப்ட் ரைட்டுன்னு சுத்துது ஃபுல்லா. வாவ், இது பாருங்க நல்லா குண்டா காட்டுது. இது மீடியம், இது கொஞ்சம் இது பாரு அந்த இந்த இப்படி ஷேப் காட்டுது. பாரு நீ இல்லை எப்படி காட்டுது பாரு. ஓகே கைஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம லைஃப் ஆஃப் மிராக்கிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, முக்கியமாக வந்து இப்போது சயின்டிஃபிக்கலாக நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் போது இங்கே நிறைய வரலாம். இங்கே என்னென்னா என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது, சயின்ஸை வந்து பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இருக்குது. ஸோ இது எல்லாமே நிறையா பேக்கேஜ் மாதிரி இருக்குது. இப்போ வராங்க அப்படின்னா ஒரு பார்க், சின்ன பார்க் மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கு இருக்குது. இப்போ உள்ளே வந்து இந்த தியேட்டர் செட்டப்பில் ரெடி பண்ணி அந்த பிளானட்டோரியமாக சம்திங் ஏதோ ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து கேன்டீன் முக்கியமாக இருக்குது. நம்ம வந்தோம் அப்படின்னா தண்ணி, ஸ்நாக்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து காலையில் வரீங்க அப்படின்னா ஈவினிங் வரையுமே ஃபுல்லாக
டைம் பாஸ் பண்ணிவிட்டு நிறைய கற்றுக்கிட்டு போகலாம் இங்கேருந்து. ஸோ உங்கள் குழந்தைங்கள நீங்கள் கூப்பிட்டு வாங்க, கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த vlogல சந்திக்கலாம். பை.